ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொன்னல, யாரை கேட்டு உள்ள வந்த? பிரதாப், மேடம் தான் அன்னைக்கே சொன்னாங்கல்ல, எதுக்கு இங்க வந்தீங்க? மேடம், நான் தான் பிரதாப் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஸ்டாக்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தோம். இங்க கொஞ்சம் ஃபைல்ஸும் எடுக்க வேண்டியது இருந்தது. ரம்யா, எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை. இதுக்கப்புறம் பிரதாப் என் கண்ணு முன்னாடி இருந்தாரு, அவருக்கு வேலை கொடுக்கறவங்களுக்கும் சேர்த்து மெமோ கொடுக்க வேண்டியிருக்கும். போங்க. சாரி மேம். சாரி மேடம், என்னை பார்த்தா நீங்கள் கோவப்படுவீங்கன்னு முதல்ல ரம்யா மேடம் கிட்ட சொன்னேன். கபிலனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனதுக்கு நீயா யோசிச்சு செஞ்ச அந்த காரியம் தான் காரணம். என் முன்னாடி நிக்காத. நீ பேசுற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. போ. பிரதாப், நீங்க முதல்ல குடோன்ல இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க, போங்க. சரி சார். என்னாச்சு? எதுக்கு ப்ரோ அக்கா இவ்வளோ கோவப்படுறாங்க? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் புனிதா அவனை வேலைக்கு வச்சதே பெரிய விஷயம். வீட்டு கஷ்டம்னு கெஞ்சினதுனால தான் புனிதா அவனை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. நீ என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். அப்போ கோவம் வரத்தானே செய்யும். அதுவும் கரெக்ட் தான். குடவுனில் இவன் மேலே ஒரு கண்ணை வைக்க சொல்லி நான் சூப்பர்வைசர் கிட்ட சொல்கிறேன். சரிங்க சரவணன். என்ன கபிலன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்களுக்கு இவ்வளோ கோவம் வரும்னு இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போவும் கோவமா தான் இருக்கீங்க. அதான் இல்லைன்னு சொல்றது கூட இவ்வளோ கோவமா இருக்கு. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. சரவணன் பிரதாப்பா பார்த்துப்பாரு. நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு தேங்க்ஸ்? ஒன்றும் இல்லை, ஒரு அண்ணனா அவகிட்ட கல்யாண விஷயத்தை என்னால் பேசியிருக்க முடியும். ஆனால் ஒரு பொண்ணா அவ குழப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே பேசினதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவீங்க? அப்பா தான் கால் பண்றாரு. பையன் வீட்ல ஏதாவது பேசிருப்பாங்க, எடுத்து என்னன்னு கேளுங்க. அப்பா சொல்லுங்கப்பா. பொண்ணு பார்த்துட்டு போனவங்க பையன் ஜாதகத்தை அனுப்பிட்டாங்க. நல்ல விஷயம்ப்பா. ஆனா என்னப்பா? அவங்க அப்பா அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, அதான் உனக்கும். எனக்கும் என்னப்பா சொல்ல வரீங்க? இல்லப்பா, அவங்க பொண்ணுக்கும் உன்னை கேக்குறாங்க. என்னப்பா சொல்றீங்க? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி பண்ணா உங்க பொண்ணை என் பையன் கட்டிக்குவான்னு சொல்றாங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை. பா, என்னப்பா அது புது கண்டிஷனா இருக்கு? இதெல்லாம் அமுதா பார்க்க வரும்போது சொல்லவே இல்லையப்பா. வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்ததும் நல்ல பையனா இருக்கானே, நம்ம பொண்ணுக்கு கட்டி வைக்கலாம்னு தோணி இருக்கும். அதுல ஒன்றும் தப்பு இல்லையேப்பா. பா, தப்பு சரியை பத்தி நான் பேசலப்பா. ஆனா இந்த கண்டிஷன் தான் யோசிக்க வைக்குது. இல்ல கபிலா, நல்ல வரன். எதுக்கும் நீ கொஞ்சம் யோசி. உன் மனசு எனக்கு தெரியும்பா. இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீயே தரகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுப்பா. சரிப்பா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். மற்றதெல்லாம் நான் நேரில் வந்து பேசுறேன்ப்பா. சரிப்பா. சரி கபிலன், என்ன? அமுதாவை பார்த்துட்டு போன இடத்துல இருந்து நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டேன் கபிலன். ஓரளவுக்கு விஷயம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நல்ல வரன் வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டேங்க. இப்படி இல்லாம கண்டிஷன் போடுவாங்க? கபிலன், அமுதா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த வரன் விஷயத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. சந்தேகமா? இது ஏன் நாச்சிமுத்து மாமாவோட பிளானா இருக்க கூடாது? இருக்காதுங்க. வந்தவங்க என் அப்பாவோட கிராமத்து சொந்தம் தானே சொன்னாங்க. ஆமா, இது ஏன் நாச்சிமுத்தோட பிளானா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கும் வல்லவராய மாமாவுக்கும் கல்யாணம் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு என் மாமா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அது கேட்டு நான் யாரோட தனிப்பட்ட விஷயத்துலயும் தலையிடாதீங்க மாமான்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதான் நாச்சிமுத்து மாமா மேல சந்தேகமா இருக்கு. புனிதா, நீங்க சொல்ற மாதிரி மட்டும் இருந்துடவே கூடாதுங்க. அப்படி இருந்தா இந்த பாருங்க புனிதா, உங்களுக்காக தான் அந்த நாச்சிமுத்தெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் அப்படிலாம் இருக்க மாட்டேன்.
சாரி புனிதா, நான் கிளம்புறேன். எனக்கும் வல்லவராயனுக்கும் கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக நாச்சிமுத்து மாமா இப்படி பண்ணியிருந்தா இது ரொம்ப சீப்பான விஷயம். நான் நினைக்கிறது உண்மையா இருந்தா இதை இதுக்கு மேலேயும் அனுமதிக்க முடியாது. கபிலன் தம்பி, வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. தம்பி, அப்பா உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்க தங்கச்சி ஒரு பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு உங்க தங்கச்சியை ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப நல்ல குடும்பம், ஒரு பைசா கூட வரதட்சணை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கப்பா. பையன் நல்ல வேலையில இருக்கான், சொந்தமா வீடு இருக்கு, அதுவும் பையன் பேர்ல தான் இருக்கு. ஆனா அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்றாங்க தம்பி. தெரியுங்க, அப்பா சொன்னார். அவங்களுக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு விரும்புறாங்க. இந்த மாதிரி அமையாது தம்பி. உங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொன்னாரு. பொண்ணு போட்டோவை பாருங்க தம்பி, அப்புறம் பேசிக்கலாம். ஏங்க, என் தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டுங்க. எனக்கு இப்ப கல்யாணம் பண்றதுல விருப்பமே இல்லை. அதை பத்தின எந்த யோசனையும் இல்லை. தம்பி, என்கிட்ட கேட்டா உங்க தங்கச்சிக்காக இல்லாட்டியும் நல்ல பொண்ணு கிடைக்குதுன்னா இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொல்றதுதான் தம்பி நல்லது. ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். என் தங்கச்சிக்கே நீங்க வந்து கேட்டதுனால நல்ல இடமா இருக்கேன்னு சம்மதம்னு சொன்னோம். புரியுதுங்களா? அதனால என் கல்யாணத்தை பத்தின பேச்செல்லாம் இப்ப எடுக்க வேண்டாம். தம்பி, முதல்ல பொண்ணு போட்டோவை பாருங்க தம்பி. அதெல்லாம் வேண்டாங்க. தம்பி இருங்க தம்பி, பாருங்க தம்பி. தம்பி, என் சொந்தக்காரன் பையன் பாரு. அட்டன் பண்ணுங்க. பரவாயில்ல தம்பி, நான் அப்புறமா பேசிக்கிறேன். அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அட்டன் பண்ணுங்க. தரகுற என்ன போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. நான் சொன்ன வேலை என்ன ஆச்சு? போய் அந்த கபிலனை பாத்தீங்களா, பேசுனீங்களா? அவன் என்ன கல்யாணத்துக்கு சம்மதிச்சானா? பண்ணி போனாமா இல்லையாமா? இந்த பாரியா, காசா பணமா? மாப்பிள்ள பக்கம் நிலபுலம் இருக்குது, வீடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சும்மா மானா வரையும் அடிச்சு விடு. அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். நமக்கு வேண்டியது அது மட்டும் தாயா. நெசமாவா கல்யாணம் நடக்க போகுது? எல்லாம் சும்மா ஒரு செட்டப்பு தானே. நீ எல்லாம் பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு தெரியாதியா?